சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அண்மை செய்தி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெகநாதனின் நடவடிக்கைகளில் குற்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப துணையோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறி பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் இளங்கோவன் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த அமைப்பு குறித்து கேள்வி எழுப்பிய தன்னை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஜெகநாதன் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி என் ஆனந்தநிலை விசாரணை கண்ட பொழுது துணைவேந்தர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ நடராஜன் ஆஜராகி ஓய்வு பெற்ற பின் லாபம் அடையும் நோக்கில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு 2013ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணைப்படி லாப நோக்கில்லாமல் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிறுவனத்தை துவங்கவும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யவும் அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்துக்கும் மாணவர்களுக்கு மட்டும் பயன் தரக்கூடிய இது போன்ற நிறுவனம் பல்வேறு மாநில பல்கலைக்கழகங்களில் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிறுவனம் லாப நோக்கு இல்லா நிறுவனம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இதுவரை நடத்திய விசாரணையில் என்ன தெரிய வந்தது என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் 9 பல்கலைக்கழகங்களில் 2013 இது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்த தலா 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஆனால் 2023 அரசு மற்றும் சிண்டிகேட்டிடம் அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக பெயரில் முகவரியில் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பல்கலைக்கழகத்தின் 2024 சதுர அடி நிலத்தை எந்த அனுமதியும் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜெகநாதனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் வழக்கினுடைய ஆவணங்களை ஆய்வு செய்வதாக கூறி விசாரணை இன்றைய தினத்திற்கு நீதிபதி என் ஆனந்தங்களை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆவணங்களை சரிபார்த்ததில் ஜெகநாதனின் நடவடிக்கைகளில் குற்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கினுடைய விசாரணைக்கு தலைமை வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி தடையை நீக்க வேண்டும் என்றால் அது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்யுங்கள் என காவல்துறை தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.